ஃபோன் நம்பரை பாஸ்வேர்டாக வச்சு ஹேக் ஆகியிருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு. அவங்க 1 மந்த் 2 மந்த்தாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஃபோன் நம்பர் ஹேக் பண்ணி, அதாவது ஒரு ஃபோன் நம்பரை போய்ட்டு யாராவது பாஸ்வேர்டாக வைப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். ஸோ அப்படி வைக்கக்கூடாது அப்படின்றதும் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுடைய டிவைஸில் ஏதாவது ஒரு லிங்க் வந்ததுன்னா அதை விஷயம் கிளிக் பண்ணுறாதீங்க. ஒரு லிங்க் அமைச்சு விட்டு ஹேக் பண்ணுறாங்க. அதான் நம்ப முடியுதா? நம்ப முடியாது. ஆனால் நம்பி தான் ஆகணும். ஏன்னா லிங்க்கை வந்து ஒரு லிங்க்கு, அந்த லிங்க்கில் வந்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணோடனே 2 இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு. அதை வச்சு ஹேக் பண்ணுறானுங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படிலாம் ஹேக் ஆகாமல் தடுக்கிறது அப்படின்றது எல்லாமே முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற அந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் எவனாலையுமே உங்களை ஹேக் பண்ண முடியாது. ஒரு ஹேக்கர் உங்களை ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 1 வீக்காவது டைம் எடுத்துகிட்டு உங்களை ஸ்டடி பண்ணிட்டு தான் ஹேக் பண்ணுவோன்றதை சொன்னால் உங்களை நம்ப முடியுமா? நம்ப முடியாது. எல்லாரும் உங்களை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் மட்டும் ஒரு ஆக்டிவிட்டி, உங்களோட ஃபேவரட் பிளேஸ், ஃபேவரட் இயரு, ஃபேவரட் இது கலரு, ஃபேவரட் பர்த்டேட்லாம் யாராவது என்ன பாஸ்வேர்டு வைப்பாங்களா? உங்கள் நேமே சில பேர் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. உங்களுடைய பர்த் இயரை பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. நான் சொன்னேன், ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. உங்களுடைய நீங்கள் எந்த பிளேஸில் எந்த பிளேஸில் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களோ அந்த பிளேஸை பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க சில பேர். சில பேர் அவங்களோட ஃபுல் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டெலாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் நீங்கள் இதை ஹேக் ஆகாமல் எப்படி தடுத்துக்கலாம், அதாவது உங்களுடைய சேனல், உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், உங்களுடைய இமெயில் ஐடியெலாம் முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் ஹேக் ஆகாமல் தடுக்கிறது அப்படின்றது இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களோட சேனல் நியூ இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற டெய்லி வீடியோஸ்ன்றது உங்களுக்கு மறக்காமல் சேரும். வீடியோக்குள்ள நம்ம போகலாம். வணக்கம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த ஹேக்கிங்ன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பட் நான் வந்து ஒரு 2-3 இன்சிடெண்ட் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஹேக் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டே ஆகணும். குறிப்பாக என்னுடைய ஆடியன்ஸுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போவே செஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஸ்டே ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹேக்கர்ஸ் அப்படின்றத தெரியப்படுத்திக்கணும். ஸோ தட் நீங்களுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கலாம் அந்த ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு 10 பேருக்காவது யூஸ் ஆகுன்ற மாரி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து அந்த 2 இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இன்சிடென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெம்பருக்கு வந்து ஒரு லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்க்கை வந்து அந்த லிங்க்கோட சென்டரை வந்து கண்டே பிடிக்க முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு மெசேஜில் ஒரு லிங்க் வந்துருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே ஒரு இமெயில் லாகின் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்துருக்குது. அந்த இமெயில் லாகின்ல வந்து உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் ஆல்சோ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஒரு இது ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் அவங்களுக்கு தெரியல. அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கேட்ட அந்த இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டாங்க. அந்த பாஸ்வேர்டில் வந்து அவங்க இமெயிலுடைய பாஸ்வேர்டை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் என்ன ஆயிருக்குன்னா, அது என்டர் பண்ண அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே அவங்களோட இமெயில் ஐடி ஹேக் ஆயிடுச்சு. இது ஒரு இன்சிடெண்ட்டு. இன்னொரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்னொரு இன்சிடெண்ட்லேருந்து அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, திடீர்னு அவங்க இன்ஸ்டா ஐடி வந்து ஹேக் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் அவங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னால இப்போ எங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நாங்கள் எப்படி ப்ரொடக்டாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சே அந்த ஒரு மெம்பருக்கு வந்து ஹேக் ஆகிருக்கு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். அது ஹேக் ஆனதுனால அவங்க போட்ட கண்டென்ட்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 1 மந்த் 2 மந்த் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 2 மந்த்ஸ்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச்சும் கிடச்சிருக்கு. இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் மேலே வந்துருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்குமே ஹேக் ஆகிடுச்சு. இவங்களுமே வந்து அவங்க போட்டது எல்லாமே இந்த 1 மந்த் அவங்க போட்ட வீடியோ ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க நியூவாக மறுபடியும் ஆரம்பித்து அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேஷன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இன்சிடெண்ட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக பார்த்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டில் லிங்க் அமுச்சு விட்டு ஹேக் பண்ணானுங்க. செகண்ட் இன்சிடெண்ட்டில் எல்லாம் உஷாராக இருந்து ஹேக் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த ஹேக்கிங் அப்படின்றது ஒரு ரீசெண்ட் இயர்ஸில், ரீசெண்ட் மந்தில் ரொம்ப காமனாக நடந்துகிட்ருக்கு. அதுவும் நான் கேள்விப்பட்ட இந்த 2 விஷயமுமே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதுலேயுமே அந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஹேக் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி அது எப்படி ஹேக் பண்ணாங்க அப்படின்லாம் அவங்ககிட்ட கேட்கும்போது நம்ம சில விஷயம் சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு 5 விஷயம் இருக்குது. எப்படி நம்ம வந்து ஹேக்கர்ஸ் கிட்ட நம்ம ப்ரொடக்டாக இருக்கணும். ஸோ தட் நம்மளோட இன்ஃபர்மேஷன், நம்மளோட இமெயில் ஐடி ஹேக் ஆகாமல் இருக்கிறது எப்படி தடுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ உங்களுடைய இந்த ஹேக் பண்ணி இந்த ஜிபே இது பண்ணுறது, பேங்க் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறது, இதில் எல்லாமே ப்ரொடக்டாக இருக்கிறதுன்ற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம்.
ஸோ நீங்கள் என்னுடைய சேனல் நீங்கள் வராதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற டெய்லி வீடியோஸ்ன்றது உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். அண்ட் எஸ், இந்த வீடியோன்றது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட் மேட்டர் தான் சொல்ல போகிறேன், இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களே, உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு இமெயில் யூஸ் பண்ணுறீங்க, அந்த இமெயிலுடைய பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இந்த 2 பாஸ்வேர்டுமே நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கீப் லைக் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும், வெரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும். எல்லாரும் சிம்பிளாக அவங்களுடைய பர்த் டேட்டு, அவங்களுடைய நேமே பாஸ்வேர்டாக வைக்கிறது, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க ஃபுல் நேமே பாஸ்வேர்டாக வச்சுருவாங்க. வச்சுட்டு 1 2 3ன்னு போட்டுருவாங்க பக்கத்தில். இதெல்லாம் ஈஸியாக ஹேக் ஆகிடும். ஸோ இதை ஹேக் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வைக்கணும், வெரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வைக்கணும். அதை எப்படி வைக்கணும்னா, உங்களோட நேம் ஃபுல் கேப்ஸில் வச்சு, உள்ள ஒரு 2 3 நம்பரை வச்சு, அதில் ஒரு சில அட்டு சிம்பிள் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், அண்டர்ஸ்கோர்ஸ் இது 4த்தையும் உங்கள் பாஸ்வேர்டில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை நீங்களே க்ரியேட் பண்ணி அப்படி ஒரு பாஸ்வேர்டு வச்சிங்கன்னா ஹேக் ஆகிறத தடுக்கலாம் அப்படின்றது முக்கியமான விஷயம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு வச்சவனும் ஹேக் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% ஆனதில்லை, ஆனால் 1% ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் அடுத்த சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம தடுக்க முடியும் இந்த ஹேக்கிங்லேருந்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வெரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு நீங்கள் வச்சுட்டீங்க, அதாவது லெட்டரையும் யூஸ் பண்ணியிருக்கணும், நம்பரும் யூஸ் பண்ணிருக்கணும், அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிருக்கணும், சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிருக்கணும். ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வச்சுருக்கணும். குறிப்பாக இந்த உங்கள் பேரையை வைக்கிறது, உங்கள் பர்த் டேட்டை வைக்கிறது, உங்கள் பர்த் இயரை வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் முக்கால்வாசி இப்படி வைக்கிறவங்கலாம் ஹேக் ஆகிருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஈவன் அந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஹேக்கான்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வச்ச பாஸ்வேர்டு என்னென்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு வச்சுருக்காங்க. இப்படிலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி ஒரு எப்படி சொல்கிறது தெரில. ஈவன் இப்படிலாம் கிரியேட்டர்ஸ்க்கே நிறைய பேர் தெரியறது இல்லைன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பாக அந்த பிகினர் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாமே அவங்க புதுசாக ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே இல்லை. இப்படி பாஸ்வேர்டு இப்படி வைக்கிற ஒரு சின்ன பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் ஒழுங்காக வைக்காதனால நீங்கள் உங்கள் சேனல் ஹேக் ஆகிருக்குன்றது இட்ஸ் நாட் லைக் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, அந்த பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரில் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. ஹேக்கர்ஸ் வந்து முதல்ல உங்களை ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலோ இல்லை உங்களுடைய இன்ஸ்டா ஐடியோ இல்லை வாட் எவர் யுவர் சோஷியல் மீடியா பேஜை வந்து ஃபஸ்ட்டு அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரட் திங்ஸ், உங்களுடைய ஃபேவரட் பிளேஸ், உங்களுடைய ஃபேவரட் வாட் எவர் இட் இஸ். அண்ட் ஆல்சோ உங்களுடைய பர்த் டேட், உங்கள் பர்த் இயர் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷன், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க ஹேக்கிங்குள்ளேயே இறங்குவாங்க. ஸோ ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி அவங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு தான் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ இப்படிலாம் நம்ம லைக் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக நம்ம பாஸ்வேர்டு வச்சிடக்கூடாதுன்றது அந்த முக்கியம் இந்த வீடியோவில் சொல்ல வருது. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் வந்து உங்களோட இமெயிலில் நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்றது இருக்கும். அதில் பாதி பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி யாரை ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு இமீடியட்டாக ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு நம்பர் காட்டும். அதை நீங்கள் அந்த இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணாமல் டக்குன்னு இப்படி வந்துச்சுன்னா யாரும் உங்களை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுலேருந்தும் நீங்கள் கொஞ்சம் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்றது எல்லா இமெயில் ஐடியும் ஆன் பண்ணிக்கோங்க, எல்லா இதுக்கும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர் செக்யூரிட்டி. அது 100% செக்யூரிட்டி கண்டிப்பாக கொடுக்கும். தப்பே இது தைரியமாக ஹேண்ட் பண்ணி வச்சுருவாங்க, மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுருங்க, அதை சொல்ல வரேன். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுடைய ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து உங்களுடைய ஒரு லைக் உங்களுடைய இமெயில் ஐடியோ இல்லை உங்களுடைய இன்ஸ்டா ஐடியோ இல்லை உங்களுடைய சேனல், நீங்கள் கிரியேட்டராக இருந்தாலுமே உங்கள் சேனல், இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் லாகின் வச்சுக்கிறீங்க. சில பேர் பிசி லாகின் வச்சுப்பாங்க. இந்த பிசி லாகின் பண்ணி வச்சுருக்காங்களே, இந்த பிசி லேப்டாப்பில் லாகின் பண்ணி வச்சுருக்காங்களே, இவங்களுக்கு தான் அந்த ஹேக்கிங்கிறது அதிகமாக நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு லிங்க்கோ இல்லை ஏதாவது ஒரு மூவி டவுன்லோட் பண்ணலாம் சொல்லி டவுன்லோட் பண்ணிருப்பான். அந்த மூவி லிங்க்கில் அவன் வைரஸ் வச்சுருப்பான். அந்த மூவி லிங்க்கில் அவன் ஒரு ஹேக்கிங் இதை வச்சுருப்பான். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே மூவி டவுன்லோட் ஆகாதான்னு பார்ப்பீங்க. கடைசியில் அது உங்கள் கம்ப்யூட்டர் ஹேக் ஆகிருக்கும், இல்லை உங்கள் பிசி ஹேக் ஆகிருக்கும். இந்த பிசி ஹேக் ஆகிற டைமில் வந்து உங்களுடைய இமெயிலே அவங்க ஹேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் இமெயில்ன்றது உங்களோட இன்ஸ்டா ஐடி அட்டாச் ஆகிருக்கும், அந்த இமெயிலில் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும், யூடியூப் சேனல். ஸோ இப்படியெல்லாம் தான் அவங்க வந்து தூண்டில் போடுறாங்க. ஸோ இந்த தூண்டிலில் போய் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய முக்கியமான இமெயில் ஐடி, முக்கியமாக இன்ஸ்டாகிராம் பேஜ், இது முக்கியமான ஒரு சேனலாக இருந்தாலும் ஃபோனில் மட்டும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க.
ஃபோனுன்றது 100% மேக்ஸிமம் சேஃபாக தான் இருக்கும். பிசியில் லாகின் வச்சுக்கிறீங்களா, ஆன்டிவைரஸ் வச்சுக்கோங்க பிசியில். லேப்டாப்பில் வச்சுருக்கீங்கனாலும் ஆன்டிவைரஸ்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து உங்கள் ஃபோனில் ஒரு வேளை வச்சுருக்கீங்கனாலும் ஃபோன் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஃபோன் அப்டேட் பண்ணுறதுனால ஃபோன் ஹீட் ஆகுது, நான் அப்டேட்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த ஃபோன் ஹீட் ஆனாலுமே 3 days வரைக்கும் அந்த ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக் சரியாயிடும். இது நிறைய பேர் தெரியறது இல்லை. நிறைய பேர் ஃபோன் அப்டேட் பண்ணுறதுலாம் யோசிக்கிறாங்க. ஃபோன் அப்டேட் பண்ணால் அது ஹீட் ஆகுதுன்றாங்க. ஃபோன் ஹீட் ஆகுதுன்னா 3 days கழிச்சு அது சரியாயிடும், அப்டேட் நீங்கள் பண்ணக்கப்புறம். ஸோ இதுவுமே நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் இந்தமாரி ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயத்த நீங்கள் செஞ்சுருப்பீங்க. 4வது ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த லிங்க்ஸ் எல்லாம் நிறையா வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் வந்து லிங்க் கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை உங்களுடைய பாஸ்வேர்டு ஓடிபி சொல்லுங்கள். ஓடிபி சொன்னீங்கன்னா இந்த ஓடிபி வச்சு நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட்டு, ஒரு லாட்ரி கிடைக்கும், இல்லை ஒரு போனஸ் நாங்கள் இந்த ஓடிபி நீங்கள் சொல்கிறனால கிடைக்கும் அப்படின்லாம் யாராவது உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா சொல்லிடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடியுடைய பாஸ்வேர்டை சொல்லுங்கள். அதேமாரி அது வந்து கால் பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. அது எப்படி கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போயிருப்பீங்க, ஏதாவது ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்டுக்கே போயிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஜாப் போர்ட்டல் வெப்சைட் போயிருப்பீங்க, ஏதோ வாட் எவர் வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட்டில் கூட போயிருப்பீங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே கிளிக் பண்ண உடனேவே வெப்சைட்டோடைய அந்த ஒரு யூசர் லைக் அந்த பார்டர்ஸ்லாம் தெரியாது, பிளெயினாக ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் பாஸ்வேர்டு 2 விஷயம் தான் கேட்பான். நீங்கள் வந்து ரியல் வெப்சைட் நினச்சி அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்க, கடைசியில் அது ஃபேக் வெப்சைட்டாக இருக்கும். இது பேர் தான் ஃபிஷிங் அப்படின்வாங்க. இந்த ஃபிஷிங்கை வச்சு நிறைய பேர் வந்து ஹேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படின்றது இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஆடியன்ஸுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து ஒரு 4-5 விஷயங்களில் நம்ம முக்கியமான விஷயம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அண்ட் வந்து உங்களுடைய லிங்க்ஸை தேவையில்லாத லிங்க்கில் கிளிக் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா சென்டர் செக் பண்ணிக்கோங்க, எந்த சென்டர்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுடைய லாகின் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற இமெயில் லாகினாக இருக்கட்டும், இமெயில் ஐடி எந்தெந்த வெப்சைட்லாம் எந்தெந்த டிவைசஸில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க செக் பண்ணிவிட்டு, முக்கியமான ஒரு சேஃப் டிவைஸ், அதாவது ஃபோன் தான் இப்போ சேஃபாக இருக்கும், அந்த டிவைஸில் மட்டும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. பிசி லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களா, பிசி வந்து அப்டேட்டாக இருக்கான்னு பாருங்கள். பிசியில் ஆன்டிவைரஸ் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பிசி வந்து உங்களுக்கு சேஃபான்றதை செக் பண்ணிவிட்டு அதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஏதாவது மூவி டவுன்லோட் பண்ணும்போது அப்படி டக்குன்னு ஹேக் ஆகிடுச்சுன்னா கூட உங்கள் இமெயிலெலாம் டக்குன்னு ஹேக் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து லிங்க்டுன்லாம் ஹேக் பண்ணுறாங்க இப்போலாம். என்ன அதுக்கு லிங்க்டு ஹேக் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ இந்த ஃபேஸ்புக் ஹேக் பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து அதாவது இந்த ஹேக்கிங்ன்றது இட்ஸ் லைக் அவங்க என்ன அப்படி ட்ரை பண்ணாலுமே நீங்கள் சேஃபாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் யாராலையும் எதுவும் ஹேக்கெலாம் பண்ண முடியாதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர விஷயமே. ஸோ நான் சொன்ன அந்த 4-5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப் ஆகும். இந்த வீடியோவை ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு உங்களை நியூ வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. இது கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி சேஃப், 100% சேஃப்ன்ற டவுட்டே கிடையாது. அதையும் மீறி யாராவது ட்ரை பண்ணுறாங்கன்னா இன்னும் உங்கள் ஃபோன் அப்டேட் ஆகாமல் இருக்கணும், இல்லை உங்களுடைய பிசி ஏதாவது அப்டேட் ஆகாமல் இருக்கணும், ஆன்டிவைரஸ் இல்லாமல் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறதா சொல்லி கிளிக் பண்ணி ஹேக் ஆகுது அப்படி தான் இருக்குமே தவிர, அந்த லாகின் பண்ணி வச்சுருக்கிறவங்களுடைய இமெயிலாக இருக்கட்டும் எல்லா டிவைஸும் லாகின் பண்ணி வைக்காதீங்க. ஃபோன்னா ஃபோனில் மட்டும் வச்சுக்கோங்க, பிசினா பிசியில் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களில் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஸோ தட் யூ கேன் ப்ரிவெண்ட் யுவர் டிவைஸ் ஃப்ரம் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. நாளைக்கு ஒரு நியூ வீடியோ சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பாய் பாய்.